என் ஆசான் நடராசான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கம்பன் என வாழ்ந்த சேவாரத்னா நம் கே நடராஜனார். காரைக்குடி கம்பன் கழகம் எனில் கணேசன், சென்னை கம்பன் கழகம் எனில் நீதியரசர் இஸ்மாயில், காஞ்சி கம்பன் கழகம் எனில் கே நடராசனார். என் ஆசான் நடராசான் இன்று நினைவுகளால் ஒரு பட்டாபிஷேகம். கொற்றவன் குடையுடன் தொண்டர்தம் படையுடன் ஆளும் கட்சி நம் கழகம் கம்பன் கழகம், காஞ்சி கம்பன் கழகம். கொற்றவன் குடையுடன் தொண்டர்தம் படையுடன் ஆளும் கட்சி நம் கழகம் கம்பன் கழகம், காஞ்சி கம்பன் கழகம். அதன் நிலையான தலையாக நிறைவாக பணி செய்யும் செல்வர் அருட்செல்வர் கம்பன் அருட்செல்வர் நடராச செல்வர். அன்பு குலையாத மனதாக குறையாமல் இனிதாக தலைவனை பாடும் கழகம் கம்பன் கழகம். தன் தலைவனால் இது பல்கலைக்கழகம். அன்பு குலையாத மனதாக குறையாமல் இனிதாக தலைவனை பாடும் கழகம் கம்பன் கழகம். தன் தலைவனால் இது பல்கலைக்கழகம். இது விந்தையான கழகம். ஒரு சகாப்தத்தை பாட ஒரு மணித்துளிக்கா ஆணையிடுவது, ஒரு மகாநதியை போற்ற ஒரு பனித்துளிக்கா தாம்பூலம் வைப்பது, ஆயுதங்களை பாட ஒரு காகிதத்திற்கா கட்டளையிடுவது. ராமாஸ்கேஃப் தமிழ் பறவைகளின் இலக்கிய வேடந்தாங்கல், பயணிகளின் நுழைவாயில், எங்கள் நடராஜன் வாழும் கோயில். என் ஆசான் நடராசன். நடராஜரை பாடாத தமிழகத்து கவிஞர்கள் எவரும் இல்லை. ஏன் நடராஜனை பாடாதவன் இனி கவிஞனில்லை. இசை இலக்கியம் ஆன்மீகம் என நீ ஆளும் ராஜ்யங்கள் 56. உன் சாம்ராஜ்யத்தை தகர்த்துவிட இல்லை ஒரு 356. ஏன் தெரியுமா? உன் அரியாசனம் அரியா ஜனங்களின் இதய சிம்மாசனம். நீ காஞ்சி மாநகரின் தேவ சொப்பனம். உன் அரியாசனம் அரியா ஜனங்களின் இதய சிம்மாசனம். நீ காஞ்சி மாநகரின் தேவ சொப்பனம். காம் ஆனது உன்னிடமும் சிவனிடமும் தான். காம் ஆனது உன்னிடமும் சிவனிடமும் தான். என் ஆச்சரியம் உன் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்திலே நீ பீஷ்மாச்சாரியா. நீ மடத்துக்கு வெளியிலே வாழும் பரமாச்சாரியா. என் ஆச்சரியம் உன் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்திலே நீ பீஷ்மாச்சாரியா. நீ மடத்திற்கு வெளியே வாழும் பரமாச்சாரியா. வாழ வந்தது காஞ்சிபுரம், வியந்து பார்த்தது விழுப்புரம். விழுப்புரம் என்பது பரமாச்சாரியா. எந்த புறம் போனாலும் நீ போகாதது அந்த புறம். ராஜாஜி காந்தியின் மனசாட்சி, நடராஜன்ஜி காஞ்சியின் மனசாட்சி. கூடியுள்ள கூட்டமே இதன் சாட்சி. என்பால் கொண்ட அன்பால் நீ தந்த வாய்ப்புகள் எல்லாமே தாய்ப்பால். நீ தேசியவாதியா, ஆன்மீகவாதியா, இலக்கிய கலைஞனா, புரவலர் திருவா? உன் பன்முக பரிமாணத்தில் ஆன்மீகம் அற்புதம் அற்புதம். எது ஆன்மீகம்? வான்மேகம் போன்றது ஆன்மீகம். அது தனக்குள்ளே தான் செய்யும் யாகம். புலன்களால் மெய்பவன் போகி, தன்னைத்தான் மெய்ப்பவன் யோகி. தலைவர்களை மெய்ப்பவனோ மேலான நிர்வாகி. நீ நிர்வாகியான யோகி, ஒரு யோக்கியமான நிர்வாகி. நீ நிர்வாகியான யோகி, ஒரு யோக்கியமான நிர்வாகி. ஆசான்கள் 1000 வகை, நல்ல ஆசான்கள் 4 வகை. துயர் வரும் வேளையிலே துணை வரும் பார்த்த சாரதிகள். தேவைப்படும் காலையிலே சேவை செய்து போகும் விஸ்வாமித்திரர்கள். செருக்குற்ற வேளையிலே சுட்ட பழம் தந்து நெருக்கென குட்டி திருத்தும் தகப்பன் சாமிகள். இறுதி வரை உறுதியான மனசாட்சியாய் வழித்துணை வரும் ராமகிருஷ்ண பரமம்சர்கள். உனக்கு ராமகிருஷ்ணர் பரமம்சர், எனக்கு நீதான் பரமாம்சர். குறி சொல்லி தந்தவன் துரோணன், நெறி சொல்லி தந்தவன் வசிட்டன், நேர்மையுடன் வாழும் வழி சொல்லி தந்தவன் நடராசராசன். சரபங்கரே, உன் நீர்மை கங்கை படலும்.
எம்மொடு நட்பு குகப்படலம், சேவையோ வேள்விப்படலம். ஒவ்வொரு விழா முடிவில் நீ தருவது சபரி விருந்து படலம், எதிரிலே படைக்காட்சி படலம். உன் அன்புக்கு இல்லாதது விடை கொடுத்த படலம். இன்றோ உமக்கு நினைவுகளால் நாம் சூட்டும் பட்டாபிஷேக படலம். உம்மிடம் இருப்பது கையல்ல, அது ஈகை. நீ கலாசாலை அல்ல, பேரறிஞர்களின் கலாசாலை. நீ தள்ளாதவன், நல்லதை எதுவும் தள்ளாதவன். காண்டீபம் கேட்டேன், சுதர்சனமே தந்தாய். திருவடி கேட்டேன், திருமுடி தந்தாய். விழா முடிவில் உரை கேட்க மாட்டேன், ஏன் உன் வங்கி கணக்கையே என் பெயருக்கு மாற்றி விடுவாய். ராமாயணம் உன் தினசரி பாராயணம். நான் அறிந்தவரை சடையப்பனே, நீயே ஒரு ராமாயணம். உன் பாலகாண்டத்திலேயே நீ புரவலன். உன் சிற்றின்றி விடுதியோ எமக்கெல்லாம் அயோத்தியா காண்ட அரண்மனை. கண்ணெதிரிலேயே தேசியம் போனது ஆரண்ய காண்டம். கதராடைக்குள் வாழும் கற்பூர தீபமே, வாழ்க்கை என்றும் சுந்தர காண்டம். நம் ஆன்மீக பாபாக்கள், அரசியல் தாதாக்கள் நாம் காணும் யுத்த காண்டம். சீடன் நான் மட்டும் கிஷ்கிந்தா காண்டம். சடையப்பனே, நீயே ஒரு ராமாயணம். சரித்திரம் படைப்பவன் தலைவனாவான், சாதனை உடைப்பவன் சரித்திரம் ஆவான். தன் நெருப்பினை தானே படைப்பவன் ஆசானாவான். இம்மூன்றும் உடையவன் எவனோ அவனே நடராசன் ஆவான். நேற்று நீ சேவாரத்னா, நாளை பாரத ரத்னா, என்றும் எங்கள் நவரத்னா. நீ எங்களுக்கு விட்டு போன முத்து, இன்று கம்பன் கழகத்தின் சொத்து. அது சுப்பிரமணியம் என்னும் மாபெரும் கண்ணியம். டிஆர்எஸ் என்றால் ட்ரஸ்ட் ராயல்டி சர்வீஸ், அதுதான் டிஆர்எஸ் என்பார்கள். பின்னிணைப்பாக ஒன்று, வானுலகத்திலே ஒரு கவியரங்கம். அரங்க தலைமை கவி சக்கரவர்த்தி கம்பன், முன்னிலை மயிலம் சிவசுப்பிரமணியம், இறைவணக்கம் கரந்தை தாமோதரன். கவிஞர்கள் 3 வினாக்கள் தலைப்பில் நீதியரசர் இஸ்மாயில், ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் தலைப்பில் பேராசிரியர் ஆசான்யா, கம்பனில் நகைச்சுவை தலைப்பில் திருச்சி ராதாகிருஷ்ணன், போதவிழ் பொய்கை என்ற தலைப்பிலே வீராபுரம் சம்பத் ஐயங்கார். நிகழ்ச்சியை விழா ஏற்பாடு விருந்தோம்பல் வேறு யாராக இருக்க முடியும்? நம் ராமாஸ் நடராஜ ஐயர். ரசிகர்கள் யார் தெரியுமா? மீசை பெருமாள் ஐயா, சக்தி தேவராஜன் ஐயா, மாங்குடி ஸ்ரீதரன், லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள். ஏவல் கூவல் பணி செய்ய எங்கள் பட்டுக்கோட்டை ராஜப்பா. கவியரங்கம் ஜோர் ஜோர். ஜெய் ஸ்ரீராம்.